பேன் இண்டியா நடிகர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் பேன் இண்டியா சிஎம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிஎம் அவர்கள் டெல்லிக்கு போனால் டெல்லியில் நிறைய கூட்டம் வருது, அவரை பார்க்கறதுக்கு அங்கேயும் நிறைய பேர் வராங்க. அப்படிங்கும்போது அப்போது பேன் இண்டியா லெவலில் விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறத தான் இது உணர்த்துறதா பார்க்க முடியுது. தாவேகா ஆட்சியில் தான் கரண்ட் கட் ஆகுதுன்னு உடனே ஆர்ப்பாட்டம் பண்ணுறதாகட்டும், அதிமுக இப்போ கட்சி லெவல்லே அவங்க ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டு இருக்கும் போது அப்போ எப்படி இருந்தாலும் தாவேகா ஆட்சி கவிழணும் அப்படின்னு சொல்லி அவங்க விஜய் அவர்கள் என்ன பிளான் அடுத்ததாக பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பிளான் தான். உள்ளாட்சி தேர்தலில் 25 மேயர்களையும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறது முன்னிட்டு கிட்டத்தட்ட 234 தொகுதிகளையும் அவங்க ஒவ்வொரு மாவட்டமாக கருதி மாவட்ட செயலாளர்களை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக பண்ணுற காமெடிக்கெல்லாம் அளவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. என்னன்னா, தோல்விகளுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகார்கள் அடங்கிய ஒரு அறிக்கை அப்படிங்கிறதே எதில் வருதுன்னா, பெரிய சூட்கேஸில் இழுத்துட்டு வராங்க. அப்போ அவ்வளோ பேப்பர்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ புகார்கள் இருக்கிற அளவுக்கா திமுக இருந்திருக்குது. அப்படிங்கும்போது அது பார்க்கும்போது என்ன இந்த லெவலில் இறங்கிட்டாங்க. ராகவா லாரன்ஸ் இப்போ அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னா வரேன், இல்லை வரலைன்னா வரலை அப்படிங்கிறது தான் மக்களுக்கு தேவையான ஆன்சர். ஆனால் நான் வரலாமான்னு மக்கள் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கருத்து கேட்குறாரு. நியூஸ் இன் நேயர்களுக்கு வணக்கம். அரசியலில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் நம்மளுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத அடுத்து ஒவ்வொரு விஷயமா எடுத்து அதில் நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பேன் இண்டியா நடிகர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் பேன் இண்டியா சிஎம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகாவில் ஒரு கோவிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போது வழி நெடுக அவங்களோட செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில், நம்ம தமிழ்நாட்டில் தான் இவ்வளோ செல்வாக்கு இருக்குது, எங்கே போனாலும் இளைஞர்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து போகிறாங்க, ஸோ எங்கே போனாலும் கூட்டம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே தான் பார்த்துருக்கோம். பட் கர்நாடகாவில் மூகாம்பிகை டெம்பிளுக்கு அவர் போனப்போ வழி நெடுக எவ்வளோ பேர் அவரை சூழ்ந்தாங்க. இம்மீடியட்டாக கூட்டம் கூட கூட போலீஸ் பாதுகாப்பெல்லாம் தேவைப்படுற அளவுக்கு கூட்டம் உடனடியாக கூடியிருக்கு. ஸோ அது சிஎம் அவர்கள் டெல்லிக்கு போனால் டெல்லியில் நிறைய கூட்டம் வருது, அவரை பார்க்கறதுக்கு அங்கேயும் நிறைய பேர் வராங்க. அப்படிங்கும்போது அப்போது பேன் இண்டியா லெவலில் விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறத தான் இது உணர்த்துறதா பார்க்க முடியுது. அதாவது அவர் எங்கே போனாலும், இப்போ கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் மேகதாது இஷ்யூ பெரிய அளவில் பேசப்படுது. அதாவது சிஎம் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு மேகதாது இஷ்யூவை பற்றி பேசாமையே திரும்பி வந்துட்டாங்கன்னு சொல்லி திமுக ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிற நிலையில், அவங்க கர்நாடகாவுக்கு கோவிலுக்கு போகும்போது இவ்வளோ மக்கள் ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிறது தலைவரோட மாஸ் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கர்நாடகாலையும் எவ்வளோ இருக்குது பாருங்கன்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே வீடியோஸ் எடுத்து பரப்பிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அங்கேயும் தாவேகாவுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறத பார்க்க முடியுது. நம்ம சிஎம் விஜய் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியாமல் திமுகவும் அதிமுகவும் தொடர்ச்சியாக ஆட்சி நாளைக்கு கவிழப்போகுது, நாளானைக்கு கவிழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அந்த கோர் இஷ்யூஸ், அதாவது இப்போ கரண்ட் கட் ஆகுது அப்படின்னா உடனே தாவேகா ஆட்சியில் தான் கரண்ட் கட் ஆகுதுன்னு உடனே ஆர்ப்பாட்டம் பண்ணுறதாகட்டும், அதிமுக இப்போ கட்சி லெவல்லே அவங்க ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டு இருக்கும் போது அப்போ எப்படி இருந்தாலும் தாவேகா ஆட்சி கவிழணும் அப்படின்னு சொல்லி அவங்க இப்படி ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுறது. அதுக்கப்புறம் கரண்ட் இஷ்யூஸ் டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களே செயற்கையாக மின்வெட்டெல்லாம் ஏற்படுத்துறதால நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆட்சி, அதாவது விஜய் அவர்கள் எப்படி 2.5 வருஷத்தில் எப்படி முதலமைச்சராக வரலாம், அதுவும் இல்லாமல் அவங்க பண்ணின அந்த ஊழல்களை அவர் வெளிக்கொண்டு வந்துருவார் அப்படிங்கிறதுக்காக அவங்க விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க விடாமல் என்னென்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்டிங்கில் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அது விஜய் அவர்களே ஒரு டைம் சுட்டி காமிச்சாங்க. ஸோ நான் சொல்லி தான் மக்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் எல்லாருமே இன்னைக்கு அரசியல் வைஸ் விழிப்புணர்வை அடைஞ்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்கள் இந்த அழுத்தங்களாலையெல்லாம் பின்னடைந்து போயிடுவாங்களா அப்படின்னு பார்க்க தான் அவங்க
இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து முன்னேறி அவங்க அடுத்தடுத்து அவங்களோட மூவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் என்னென்னா, அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து 25 மேயரும் நாங்கள் தான் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக சொல்லும்போது, அவங்க 25 மேயரில் பாதி மேயரை ஜெயிச்சா நாங்கள் வந்து மீசையே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது. ஸோ எப்படியும் திமுகவால் வந்து ரொம்ப அந்த தோல்வியை வந்து ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிறத அவங்க வந்து நாளுக்கு நாள் வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. முன்னாள் சிஎம் அவர்கள் வந்து திமுகவோட தயவில் தான் வந்து இந்த ஆட்சியே நடக்குது அப்படின்னு சொல்கிறதாகட்டும், அடுத்தடுத்து அவங்களுடைய அந்த இன்ஸ்டாகிராமால் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஜென்சியால் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஜென்சி கூட்டங்களையெல்லாம் அவங்க வந்து அடுத்தடுத்து நடத்துகிறதையெல்லாம் பார்க்க முடியுது. ஆனாலும் நம்ம விஜய் அவர்கள் என்ன பிளான் அடுத்ததாக பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பிளான் தான். என்னென்னா, அடுத்து நம்மளோட பணி என்ன அப்படிங்கிறத நோக்கி அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் 25 மேயர்களையும் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது முன்னிட்டு கிட்டத்தட்ட 234 தொகுதிகளையும் அவங்க வந்து ஒவ்வொரு மாவட்டமாக கருதி மாவட்ட செயலாளர்களை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி வந்து 234லேயும் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக வந்து அதை கருதி ஒரு மாவட்ட செயலாளரை போடும்போது இன்னும் அக்சசிபிள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் மூலமாக வந்து பணிகளை வந்து முடுக்கி விடும்போது உள்ளாட்சிகள் தோறும் வந்து தாவேகா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க. ஸோ தாவேகாவோட இந்த ஸ்டாண்ட் வந்து என்னென்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து திமுக ஆலோசனை கூட்டத்தில் வந்து அவங்க மாவட்ட செயலாளர்களை வந்து சில பேரை வந்து சேஞ்ச் பண்ணுறதாகவும் கொஞ்சம் மாவட்ட செயலாளர்களை வந்து அதிகரிக்க போகிறதாகவும் வந்து அந்த கூட்டத்தில் வந்து ஆலோசிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ வந்து விஜய் அவர்களோட கட்சியில் தாவேகால 234 தொகுதிகள்லையும் வந்து 234 டிஸ்ட்ரிக்ட்ஸ் மாதிரி ஒரு கருதி எல்லா 234 மாவட்ட செயலாளர்களை வந்து நியமிக்கிறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஐடியாவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து இப்போ மூத்த கட்சிகளுக்கே வந்து தாவேகா வந்து ஒரு முன்னுதாரணமாக மாறிக்கிட்டே வருது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததாக திமுக பண்ணுற காமெடிக்கெல்லாம் அளவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அதாவது ஒரு ஆய்வு குழு ஒன்று போட்டாங்க. எதனால நம்ம வந்து தேர்தலில் தோல்வி அடைஞ்சோம் அப்படிங்கிற காரணங்களை எல்லாம் கண்டறிஞ்சு ஒரு அறிக்கை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுவை வந்து அமைச்சிருந்தாங்க. அந்த குழு வந்து இப்போ வந்து அந்த என்னென்ன தோல்விகளுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகார்கள் அடங்கிய ஒரு, அதாவது அந்த அறிக்கை அப்படிங்கிறதே எதில் வருதுன்னா பெரிய சூட்கேஸில் இழுத்துட்டு வராங்க. அப்போது அவ்வளோ பேப்பர்ஸ் வந்து அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இவ்வளோ புகார்கள் இருக்கிற அளவுக்கா வந்து திமுக வந்து இருந்திருக்குது அப்படிங்கும்போது அது வந்து பார்க்கும்போது என்ன இந்த லெவலில் இறங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திமுகவோட தோல்விக்கு வந்து முக்கியமான காரணங்கள் அப்படின்னா ஒவ்வொருவருமே, இப்போ நம்ம ஒவ்வொருவருக்குமே தெரியும் போது திமுகவுக்கும் நிச்சயமாக அவங்க எதனால் தோத்தாங்க எல்லா காரணமுமே தெரிஞ்சு தான் இருக்கும். ஆனாலும் அவங்க வந்து அதை தோல்வியை வந்து ஏற்றுக்க முடியாததுனால அதாவது தோல்விக்கான காரணங்களே என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து ஆக்ட்லாம் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிற அந்த ரீசன்ஸ், அதுக்கப்புறம் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இது எல்லாமே வந்து திமுக அப்படிங்கிற பழம்பெரும் கட்சிக்கான அந்த ஒரு மெச்சூரிட்டியோடையே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது கிட்டத்தட்ட கரண்ட்டு போகுது அப்படிங்கிறது, அவங்களே வந்து ஃபியூஸ் கேரியர்லாம் வந்து அவங்க சார்ந்த ஆட்களே வந்து பிடுங்கிட்டு போயிட்டு கரண்ட் இல்லைன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சில்லியாக ரொம்ப சைல்டிஷ் பிஹேவியராக தான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள், அவங்க வந்து அரசியலுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா, ஆக்சுவலாக வந்து ஒரு மக்கள் வந்து டே டு டே வந்து நிறைய குழப்பங்களில் இருக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அவர் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற விருப்பம் வந்து அவருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது. ஆனால் இப்போ வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னா வரேன், இல்லை வரலைன்னா வரலை அப்படிங்கிறது தான் வந்து மக்களுக்கு தேவையான ஆன்சர். ஆனால் நான் வரலாமான்னு மக்கள் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்குறாரு. இப்போ வந்து மக்கள் வந்து எப்படி வந்து நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க சொல்கிற கருத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு. ஆக்சுவலாக இந்த இஷ்யூ வந்து எங்கே வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கில் போட்டியிடுறாங்களா இல்லையா, எல்லாருக்குமே அந்த கியூரியாசிட்டி வந்து எப்படி வந்துச்சுன்னா, விஜய்
அவர்களுக்கு அவர் வந்து எவ்வளோ நெருக்கமானவர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தாவேக்கால அவர் வந்து ஜாயின் பண்ணி அங்கே திருச்சி கிழக்கில் வந்து அவர் ஒரு வேட்பாளராக நிறுத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து கசியுது. மக்கள் எல்லாருக்கும் இது ஒரு குழப்பமாக இருக்கும்போது அவர்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்களே, நீங்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து அவர் என்ன விளக்கம் வந்து கொடுக்கணும்? நான் வந்து திருச்சி கிழக்கில் வந்து போட்டியிட போகிறேன், இல்லைனா வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லி தானே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஆனால் அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேங்கிற பேரில் அதாவது நிறைய கதைகள் வந்து சொல்கிறாரு. அதில் வந்து எங்கே குழப்பம் வருதுன்னா, திரு ரஜினிகாந்த் அவர்களை உள்ளே இழுத்து அவங்க வந்து எனக்கு வந்து அவங்களுடைய பார்ட் வந்து அவரோட லைஃப்பில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதாகட்டும். அதுக்கப்புறம் வந்து புதுசாக நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வந்தால் அவங்க கூடவே பயணித்து மக்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், அரசியலுக்கு வந்தால் அதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு பெர்ஸ்பெக்டிவை வந்து சொல்கிறாரு. ஆனால் இப்போ எங்கே வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து 2.5 வருஷத்தில் ஒரு கட்சியை ஆரம்பித்து உடனே வந்து சிஎம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து அது ஒரு எப்படி சொல்கிறது, அடுத்து அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியிலேருந்து வெளியில் வந்து தான் வந்து ஒரு பி த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய இயக்கம் ஆரம்பித்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறதா சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறதாகட்டும். ஸோ எல்லாருமே வந்து விஜய் அவர்களே ஜெயிச்சிட்டாங்க, அப்போ வந்து நம்ம ஜெயிக்க முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு வராங்களோ அப்படிங்கிற ஒரு கோணம் கூட தோணுது. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்து எல்லாருமே அவரை வந்து ஒரு ஹீரோவாக ஒரு ரோல் மாடலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அரசியலுக்கு உள்ளே வரும்போது அவர் எடுத்து வைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவர் வந்து சினிமா கெரியரில் வந்து இருக்கும்போதே அவர் தேர்வு செய்த படங்களாகட்டும் எல்லாமே அரசியல் சார்ந்து நிறைய அவர் வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் பார்த்தா தலைவா படத்துலலாம் வந்துட்டு அந்த ஒரு சாங் வரும், தளபதி தளபதின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். அதுலலாம் பார்த்தோன்னா பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு சில சீன்ஸ்லலாம் வந்து ஒரு ஃப்ளாக்ஸ் வரும். அந்த ஃப்ளாக்ஸை வந்து உத்து பார்த்தோன்னா அந்த ரெட்டு எல்லோ அந்த ஃப்ளாக்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி வந்து அது ஃபுல்லாகவே கவராக இருக்கும். ஸோ அப்போவே வந்து தன்னுடைய ஃப்ளாகோட நிறம் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷனோடு அவர் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் பாராட்டப்படுது. அடுத்ததாக அதிமுகவில் என்ன நடக்குது அப்படிங்கும்போது, அதிமுக தலைமை மேலே வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திமுகவை நோக்கி படையெடுத்து போகிறாங்க, நிறைய பேர் தாவேகாவை நோக்கி படையெடுத்து போகிறாங்க அப்படின்னு தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. டே டு டே வந்து தாவேகால போய் ஜாயின் பண்ணக்கூடியவங்களோட எண்ணிக்கை வந்து அதிமுகவிலேருந்து போய் ஜாயின் பண்ணக்கூடியவங்களோட எண்ணிக்கை அதிக அளவில் இருக்குது. அங்கே கட்சிக்குள்ளேயுமே புதுசாக அதிமுகவில் வரவங்களுக்கு பதவி கொடுத்துருவாங்களோ, அப்போ தாவேகால இருக்கிறவங்களுக்கு அங்கே வந்து மரியாதை இல்லாமல் போயிருமோங்கிற மாதிரி அது ஒரு விதமான கிளாஷாக வந்து தாவேகால போயிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறோம். அதே மாதிரி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இபிஎஸ் அவர்களுடைய தலைமை மேலே நிறைய விமர்சனங்கள் வருது. தொடர் தோல்விகளுக்கு அப்புறமும் வந்து இந்த ஸ்டேஜில் கூட கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகாமல் திருப்பி தாவேகா ஆட்சியை வந்து குறை சொல்வது, இதிலேயே தான் வந்து கவனம் செலுத்துறதா நம்ம பார்க்க முடியுது. அப்போ வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்து அங்கே வந்து ஒரு குழு ஒன்று தனியாக பிரிஞ்சு வந்தாங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள், அதுக்கப்புறம் சிவி சண்முகம் அவர்கள் வந்து இப்போ எங்கே போனாங்கன்னே தெரியல. பட் வந்து எஸ்பி வேலுமணி அவர்களும் தங்கமணி அவர்கள்லாம் வந்து ஈவன் வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் கூட வந்து தாவேகால வந்து அவங்களுக்கு வந்துட்டு அவங்க போகிறதுக்கு விருப்பப்பட்டாங்க. ஆனால் தாவேகால அவங்கள ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னோடனே அவங்க திருப்பியும் வெளியில் வந்தாங்க, திருப்பி ஏடிஎம்கேக்கு வந்தாங்க. இப்போ வந்து ஃப்யூச்சர் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டிஎம்கேவை நோக்கி அவங்க போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் அவங்க வந்து தீவிரமாக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஆனாலும் இந்த லஞ்சம் வாங்கினது, இந்த ஊழல் கேஸ்லலாம் வந்து அடுத்தடுத்து திமுகவினர் வந்து டார்கெட் பண்ணி அவங்க யாரெல்லாம் வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது, லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத டார்கெட் பண்ணி இப்போ வைத்திலிங்கம் அவங்கள கூட பிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.